Hi friends, welcome to UTM. UTM நான் உங்கள் வெங்கட். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு கொடுத்திருக்கக்கூடிய நியூ சிலபஸ்ல 20 திருக்குறள் அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம திருக்குறள் அறிவோம் சீரியஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊக்கமுடைமை, ஈகை, அரண் வலியுறுத்தல், அவையஞ்சாமை, அன்புடைமை, கல்வி, விருந்தோம்பல் இந்த அதிகாரங்கள்லாம் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வினை செயல் வகை. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருட்பால் அமைச்சியல் அதிகாரவையில வரக்கூடிய அதிகாரம் தான் இந்த வினை செயல் வகை. இது உங்களுக்கு ஸ்கூல் புக்ல 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் புதிய புத்தகத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சீரீஸை வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறள், குறளுக்கான விளக்கம், சொற்பொருள், தொடை விருப்பம், அந்த குறள்ல என்ன அணியிலக்கணம் பயின்று வருது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய சீரீஸ் தான் இந்த சீரீஸ். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த சீரீஸை வந்து இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா கூட நம்ம முதல் அதிகாரத்துல இருந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாம வீடியோஸை கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போலாம். முதல் குறள் பாருங்க. சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. ஒரு செயலில் ஈடுபட முடிவெடுக்கும் போது அச்செயலால் விளையும் சாதக பாதகங்கள் பற்றிய ஆராய்ச்சியும் முடிவடைந்திருக்க வேண்டும். முடிவெடுத்த பிறகு காலந்தாழ்த்துவது தீதாக முடியும். இப்போ ஒரு வேலையை நம்ம செய்யறோம், ஒரு செயலை நம்ம செய்யறோம் அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய நன்மை தீன்மைகள் என்ன அப்படின்றத முதல்லயே நம்ம உட்காந்து நல்லா யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். இந்த செயலை நம்ம செய்யலாமா இல்ல வேணாமா அப்படின்ட்டு நல்லா ஆராய்ஞ்சுதான் முடிவெடுக்கணும். ஓகேங்களா? எடுத்தோம் கவுத்தோன்ட்டு எந்த வேலையும் செஞ்சிடக்கூடாது. அப்படி நம்ம ஆராய்ஞ்சு ஒரு முடிவு எடுக்கிறோம், ஓகே செய்யலாம் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா செஞ்சிடணும். ஓகேங்களா? முடிவு எடுத்ததுக்கு அப்புறமும் திருப்பி டைம் டிலே பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்றது நமக்கே துன்பத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும். ஓகேங்களா? ஒன்ஸ் செய்யணும்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா செஞ்சிடணும். டைம் வந்து டிலே பண்ணக்கூடாது. அதுதான் வள்ளுவர் இந்த குறளை நமக்கு சொல்லியிருக்காரு. சூழ்ச்சி அப்படின்றது இங்க என்ன பொருள்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆய்வு செய்வது. ஆய்வு செய்வது அடுத்தவனுக்கு எழுதுறா நம்ம சூழ்ச்சி செய்யறது இல்ல. இங்க அது மீன் பண்றது ஆய்வு செய்வது. ஒரு காரியத்தை செய்யலாம்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அதனால் விளையக்கூடிய நன்மை தீமைகள் என்ன அப்படின்றது நம்ம ஆய்வு செய்துதான் முடிவெடுக்கணும். முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. தாழ்ச்சியுள் அப்படின்னா காலம் தாழ்ந்து, காலம் தாழ்ந்து தங்குதல் தீது. அத அப்படியே டைம் டிலே பண்ணிட்டு இருக்கிறது. ஓகேங்களா? தங்குதல் அப்படின்னா அப்படியே நம்ம கடத்தி போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு அது துன்பமாக முடியும். தீது துன்பமாக முடியும். அப்ப ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே டைம் டிலே பண்ணாம அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடணும். ஸோ இதுல வந்து தொடை விருப்பம் பாருங்க. சூழ்ச்சி தாழ்ச்சியுள் இரண்டு அடியிலையும் இரண்டாவது எழுத்து ஒன்று வருது. அடி எதுகை. இந்த குறள்ல எந்த அணி இலக்கணமும் பயின்று வரல. அடுத்த குறள் பார்க்கலாம். இரண்டாவது குறள் பாருங்க. தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. அதாவது நம்ம ஒரு காரியத்தை நிதானமா செய்ய வேண்டிய காரியமா இருந்தா அதை தாமதித்து செய்யலாம். ஓகேங்களா? இந்த வேலையை வந்து இப்பயே செய்யணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் இன்னும் காலங்கள் தள்ளி போட்டு ஒரு 2-3 மாசம் கழிச்சு கூட செய்யலாம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை நம்ம காலம் தாழ்த்தி செய்யறது ஓகே. ஆனா உடனே செய்ய வேண்டிய விஷயத்த காலம் தாழ்த்தாம உடனே செஞ்சிடணும். அதை வந்து உடனே செய்யக்கூடிய விஷயங்களையும் நம்ம காலம் தாழ்த்தி செய்யக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப பார்த்தோம் அப்படின்னா விவசாயத்துக்கு நடுவு நடுறாங்க. அதுக்கு ஏற்ற காலம்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அந்த காலத்துல அது நட்டாதான் அதற்கான மழை பெய்யும் காலங்களில் அதுக்கு உண்டான தண்ணீரை பண்ணி அது வந்து கரெக்டா விளைஞ்சு நம்ம வந்து நிற்கும். ஓகேங்களா? அதை போய் நம்ம வந்து நடுவு நடுற காலத்தை தாண்டி போய் நம்ம ஓகே அப்புறமேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2 மாத காலங்கள் கழிச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த பருவம் கடந்து போகும்போது அதற்கு உண்டான விஷயங்கள் எதுவுமே சரிவர நடக்காமல் அந்த நமக்கு என்ன பயனுக்காக அதை நம்ம விதைச்சோமோ அந்த பயனே நமக்கு கிடைக்காம போயிடும். ஓகேங்களா? அப்ப எந்த விஷயத்த அந்த டைமுக்கு செய்யணுமோ அந்த விஷயத்த அந்த டைம்லயே செய்யணும். எதை இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு நண்பரை நம்ம பார்க்க போறோம், ஒரு இயல்பா வந்து ஒரு நண்பர்கிட்ட பார்த்து பேசிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனா வேற விஷயங்கள் வருது. அதனால வந்து சரி ஓகே இன்னைக்கு போக வேணாம், அடுத்த டைமுக்கு வந்து ஒரு 2 வாரம் கழிச்சு தான் நமக்கு டைம் ஃப்ரீ ஆகுது, அப்ப போய் அந்த நண்பரை பார்த்துக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். அதுல எந்த தவறும் கிடையாது. ஏன்னா அதனால எந்த ஒரு கெட்ட பயனும் உங்களுக்கு விளைய போறது இல்லை. நண்பரை போய் பார்க்க போறீங்க, இன்னைக்கு பார்க்க போறது ஒரு 2 வாரம் கழிச்சு பார்க்க போறீங்க, அவ்வளவுதான். ஸோ அப்படிங்கும்போது அதனால எந்த ஒரு கேடுதலும் நமக்கு வரப்போவதில்லை. ஆனா
உடனே செய்ய வேண்டிய காரியத்தை அப்பயே செய்யாம காலந்தாழ்த்தி செய்யும் போது நமக்கான கேடு நம்மளே விளைவிக்கிற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? அதுதான் தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. தூங்குக தூங்குக அப்படின்னா காலம் நீட்டித்து செய்யறது. காலம் நீட்டித்து செய்க. தூங்கி அப்படின்னா காலம் நீட்டித்து. செயற்பால அப்படின்னா செய்யக்கூடியவை. அதாவது காலம் நீட்டித்து செய்யக்கூடிய விஷயங்களை காலம் நீட்டித்து செய்க, அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? காலம் நீட்டித்து செய்யக்கூடிய விஷயங்களை காலம் நீட்டித்து செய்க, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தூங்கற்க தூங்கற்க அப்படின்னா காலம் தாழ்த்தாது செய்க. காலம் தாழ்த்தாது செய்க. தூங்காது செய்யும் வினை விரைந்து. ஓகேங்களா? உடனே செஞ்சிடணும். விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை காலம் தாழ்த்தாது உடனே செஞ்சிடணும். ஓகேங்களா? வினை அப்படின்னா செயல். எந்தெந்த செயலை வந்து நம்ம உடனே காலம் தாழ்த்தாம செய்யணுமோ அந்த வினையை உடனே செஞ்சிடணும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தூங்குக தூங்கி தூங்கற்க தூங்காது அப்படின்ற எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காலத்தோட பொருள் பெறக்கூடிய சொல் தான். ஓகேங்களா? காலத்தோட பொருள்படக்கூடிய சொல். அது தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்ப இது என்ன அணி? சொற்பொருள் பின்வரு நிலையணி. சொற்பொருள் பின்வரு நிலையணி. இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இதுக்குன்னு தனியாவே நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இதுக்குன்னு தனியா நோட்டு போட்டு எழுதிக்கிங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு. இதுல தொடை விருப்பம் பாருங்க. தூங்குக தூங்கி தூங்கற்க. அப்ப 1 2 4 இந்த 3 சீர்லை வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருது. அப்ப இது என்ன? கீழ்கதுவாய் மோனை. அடுத்தது பாருங்க. தூங்குக தூங்கி தூங்கற்க இரண்டாவது எழுத்தும் அதே மாதிரி ஒன்றாவது சீர்லையும் இரண்டாவது சீர்லையும் நான்காவது சீர்லையும் ஒன்றி வருது. அப்ப அது கீழ்கதுவாய் எதுகை. அதே மாதிரி பாருங்க. தூங்குக தூங்கற்க ஒன்றாவது சீர்லையும் நான்காவது சீர்லையும் கடைசி எழுத்து ஒன்றி வருது. அப்ப ஒரு இயைபு. அது போக வந்து பாருங்க இதுல அடிமோனையும் பயின்று வந்திருக்கு. தூங்குக தூங்காது அப்படின்ட்டு அடிமோனையும் பயின்று வந்திருக்கு, அடி எதுகையும் உங்களுக்கு பயின்று வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்த குறள் பார்க்கலாமா? ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். அதாவது ஏழும் இடங்களிலெல்லாம் செயல்களை செய்து முடிப்பது நல்லது. இயலாத இடமாயின் அதற்கேற்ற வழியை அறிந்து அந்த செயலை முடிக்க வேண்டும். மொத்தத்துல அந்த செயலை முடிச்சே தீரணும். அதற்கான வாய்ப்பு அமைஞ்சதுன்னா உடனே அந்த வேலையை செஞ்சிருங்க. வாய்ப்பு அமையல, அதற்கான இடம் வந்து இடம் பொருள் ஏவல்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதற்கான அமைப்பு இல்லை அப்படின்னா அதற்கான வழி என்னன்றதை தேடி கண்டுபிடிச்சு அந்த செயலை முடிச்சிருங்க. அந்த இடத்துல செய்ய முடியலைனாலும் அதற்கான வழி, அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கான வழி என்னன்றதை கண்டுபிடிச்சு அந்த செயலை செஞ்சு முடிச்சிருங்க. ஆனா செய்யாம மட்டும் இருக்கக்கூடாது. செயல் செய்யப்பட்டே தீர வேண்டும். அதை கிடைச்ச இடத்துல செய்யறதா இல்ல அதற்கான வழியை தேடி கண்டுபிடிச்சு செய்யறதா அப்படின்றதுதான் இருக்குது விஷயம். ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே. இயலும் வழியெல்லாம். ஒல்லும் வாயெல்லாம்னா இயலும் வழியெல்லாம். இயலும் வழியெல்லாம் வினை நன்றே செயல் முடிப்பது நலம். வினைனா செயல். ஓகேங்களா? செயல் முடிப்பது நலம். ஒல்லாக்கால் இன்கேஸ் முடியாத இடத்தில், இயலாத இடத்தில், அந்த காரியத்தை நம்மளால செய்ய முடியாத இடத்துல இருக்கோம் அப்படின்னா, இயலாத
இடத்தில். செல்லும் வாய் நோக்கி செயல். முடியக்கூடிய வழிகளை ஆராய்ந்து, செல்லும் வாய்னா முடியக்கூடிய வழி, ஓகேங்களா? எந்த வழியிலெல்லாம் அந்த காரியத்தை செய்ய முடியுமோ அந்த முடியக்கூடிய வழியெல்லாம் நோக்கி பார்த்து அந்த செயலை செய்ய வேண்டும். இதுல தொடை விருப்பம் பாருங்க. ஒல்லும் வா ஒல்லாக்கால் முதல் சீர்லையும் நான்காவது சீர்லையும் முதல் எழுத்து ஒன்றி வருது. அப்ப இணை மோனை. அதே மாதிரி பாருங்க, ஒல்லும் வாயெல்லாம் ஒல்லாக்கால் இரண்டாவது எழுத்தும் ஒன்றி வருது. அப்ப இணை எதுகை. அதுபோக பாருங்க, ஒல்லும் வாயெல்லாம் செல்லும் வாய், இதுலயும் அடியிலையும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது. அப்ப அடி எதுகை. அடுத்த குறள் பார்க்கலாமா? வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போலத்திரும். வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போலத்திரும். அதாவது செய்யக்கூடிய செயல், தொடங்கிய செயல், ஓகேங்களா? நம்ம செய்ய தொடங்கிய செயல், அதே மாதிரி அழிக்க தொடங்கிய பகை, நம்ம அழிக்கணும்னு நினைச்ச பகை, இது இரண்டையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்யணும்னு நினைச்சா செஞ்சு முடிச்சிடணும், ஓகேங்களா? மிச்சம் வைக்கக்கூடாது. மிச்சம் வச்சோம்னா என்ன ஆகும்? அந்த பகையா இருக்கட்டும் செயலா இருக்கட்டும் அது அழுகி பெருகி நம்மளையே அழிச்சிரும். எப்படி அழிக்கும்? எப்படி தீ வந்து எரிஞ்சு நம்ம வந்து முழுசா எரிக்காம ஓகே புகை வந்துட்டு இருக்கு அப்படின்ற இதுல நம்ம வந்து ஓகே அணைஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்ம விட்டுட்டு வரோமோ, விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அது பாத்தீங்கன்னா பத்தி எரியும், ஓகேங்களா? ஒண்ணும் இல்லை, இந்த காஞ்ச சருகுலயே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அணைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, நான் நினைச்சு விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா காத்தடிச்சதுன்னு வைங்களேன், திருப்பி அது பக்கத்துல இருக்க கூடலாம் சேர்ந்து பத்தி எரிஞ்சிடும். அது நம்ம வீட்டையும் எரிச்சிடும், ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும்? நம்ம முழுசா வந்து அந்த எடுத்த காரியத்தை செஞ்சு முடிச்சிடணும். அது செயலா இருந்தாலும் சரி பகையா இருந்தாலும் சரி மிச்சம் வைக்காம முடிச்சிடணும். அப்படி மிச்சம் வச்சோம் அப்படின்னா தீயச்சம் போல தெரும். எப்படி தீ வந்து வளர்ந்து நம்மளை கெடுக்குதோ, நமக்கு துன்பத்தை விளைவிக்குதோ, அதே மாதிரி நம்ம மிச்சம் வச்ச பகையும் சரி செயலும் சரி பல்கி பெருகி நமக்கு கேடை கொண்டு வரும். வினை பகை, செயல் பகை, செயல் பகை இவை இரண்டும் என்றிரண்டின், இவை இரண்டும் எச்சம் அப்படின்னா மிச்சம், தீ எச்சம் அப்படின்னா தீ. அதை எப்படி நினையுங்கள், வினையும் பகையும் வந்து ரெண்டையும் நம்ம மிச்சம் வச்சுட்டோம் அப்படின்னா அது எது போல? தீ எச்சம் போல தீரும். தீ எச்சம் அப்படின்னா தீயை எப்படி நம்ம மிச்சம் வச்சுட்டு போறோம்னா எச்சம் பாருங்க, தீ எச்சம். தீயை மிச்சம் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி கெடுதலை அதை தேடி தருமோ அது போலதான் இது இரண்டும் நமக்கு கேடை கொண்டு வந்து சேர்க்கும். தெரும் அப்படின்னா தெரியாமல் வளர்ந்து அளிக்கும். நமக்கே தெரியாம நம்ம வந்துட்டோம், அது அணைஞ்சிருச்சு அப்படின்ட்டு வந்திருப்போம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நமக்கே தெரியாம அது வளர்ந்து நம்மளையே அளிக்கும். இதுல பாருங்க, போல அப்படின்ற ஓம உருவு வெளிப்படையா வந்திருக்கு. அப்ப இது ஓமை அணி. இதுல தொடை விருப்பம் எதுவும் கிடையாது, ஓகேங்களா? இந்த குறள்ல தொடை விருப்பம் எதுவும் பயின்று வரல. அடுத்த குறள் பார்க்கலாம். பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள்தீர எண்ணிச் செயல். பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள்தீர எண்ணிச் செயல். ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னா செய்யறதுக்கு முன்னாடி அதற்கு தேவையான பொருள், ஏற்ற கருவி, காலம், மேற்கொள்ள போகும் செயல்முறை, அதுபோக உகந்த இடம். சொல்லுவோம் இல்லையா, இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு நான் வந்து பேசணும், ஒரு செயலை செய்யணும் அப்படின்ட்டு. அது மாதிரிதான், ஓகேங்களா? அது கூட வந்து பாத்தீங்கன்னா பொருள் கருவி இது எல்லாமே இணைஞ்சதுதான். இந்த ஐந்தும், ஓகேங்களா, ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு பொருள் கருவி காலம் வினை செய்யக்கூடிய செயல், அதற்கு அந்த செயலை செய்வதற்குண்டான உகந்த இடம், இது எல்லாமே வந்து குறையில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த செயலை செய்யணும். அப்படி செஞ்சாதான் நமக்கு அது நன்மையை தரும். அப்படி இல்லை, ஒரு உகந்த காலத்துல செய்யல, ஓகேங்களா, உகந்த காலத்துல செய்யல அப்படின்னா நம்ம என்ன பயனை நினைச்சு என்ன நமக்கு
ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம நினைச்சு அந்த வேலையை செய்யறோமோ அந்த நன்மை நமக்கு கிடைக்காது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஓகேங்களா. ஸோ அதற்கான டைமில் தான் நீங்கள் அதை படிக்க முடியும் ஓகேங்களா. அதற்கான பொருள், கருவி, காலம், வினை, எந்த செயலுக்காக இதை செய்கிறீங்களோ அதை எந்த இடத்துல படிக்கணுமோ எந்த காலத்தில் படிக்கணுமோ. இப்போ எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த காலம் வந்து படிக்கக்கூடிய காலம், அதை நீங்கள் படிக்கிறீங்க. படிக்க வேண்டியது செயல் ஓகேங்களா. அது எந்த இடத்துல படிக்கிறீங்க அப்படின்றது இருக்கு. அதற்கு நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க. இப்போ அந்த பொருள் வாங்குறத இப்போ ஒரு பேட்சுக்கே ஜாயின் பண்ணுறீங்க, பணம் கட்டுறீங்க அப்படின்னா அது அந்த பொருள் தான். கருவின்றது என்ன? புக்கு தான். இங்கே படிக்கக்கூடிய புக்கு தான் உங்களுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் தான் உங்களுக்கான கருவி ஓகேங்களா. ஸோ இதை நம்ம கூடயும் நம்ம பொருத்தி பார்த்துக்க முடியும். ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படின்னா அதற்கான பொருள், கருவி, காலம், செய்யக்கூடிய செயல், அதற்குண்டான இடம் எல்லாமே அமைஞ்சு வரணும். அது எல்லாமே பக்காவா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த செயலையை நம்ம செய்யணும். அப்பதான் நமக்கான வெற்றி கிடைக்கும். இதுல அணி எதுவும் பயின்று வரல. இதுல தொடை விருப்பம் பாருங்க. பொருள், கருவி, இருள் தீர, 2 அடியிலையும் 2வது எழுத்து ஒன்று வருது. அப்ப அடி எதுகை. அடுத்த குறள் பார்க்கலாங்களா? முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அதற்கு முன்னாடியே அந்த செயலை செய்யறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய முடிவு என்ன, ரிசல்ட் என்ன, அதே மாதிரி அந்த வேலையை நாம செய்யும் போது நமக்கு நடுவுல வரக்கூடிய இடைஞ்சல்கள் என்ன, இடையூறல்கள் என்ன ஓகேங்களா. முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரும் பயன் என்ன. இந்த விஷயம், ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம், ஏதாவது அதில் நமக்கு வந்து பாசிட்டிவா நடக்கும் அப்படின்றத நினைச்சுதான் நம்ம செய்யறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பாசிட்டிவா உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதனால் நீங்க அடையக்கூடிய நன்மைகள், பெரும் பயன் என்ன அப்படின்றதெல்லாம் ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு செயலையே செய்யணும். இதெல்லாம் ஆராயாம ஒரு செயலை செய்யவே கூடாது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு, ஒரு அமைச்சருக்கு, ஒரு மன்னனுக்கு அறிவுரையா வந்து வள்ளுவர் கூறியிருக்கிற விஷயங்கள் தான் ஓகேங்களா. ஸோ இதை நம்ம கூட நம்ம பொருத்தி பார்த்துக்க முடியும். பட் இது அமைச்சியல் அதிகாரவியல்ல தான் இந்த அதிகாரமே உங்களுக்கு வருது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன்னனுக்கும் அமைச்சருக்கும் வந்து வள்ளுவர் கூறிய அறிவுரைகள் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மன்னர் தான் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா அலசி ஆராயணும். இந்த விஷயத்த நம்ம செய்யணும், அதுக்கான பிரதிபலன், அதாவது ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னா அவர் மட்டும் பாதிக்கப்பட போறதில்ல, அவரை சார்ந்த நாட்டு மக்களும் பாதிப்பாங்க. அப்போ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப அலசி ஆராய்ஞ்சுதான் அந்த முடிவே எடுக்கணும். அதனால என்ன முடிவு நமக்கு கிடைக்கும், இதை செய்யும் போது ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள் என்ன, செஞ்சு நம்ம சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய பெரும் பயன் என்ன ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்க போகுது, அதோட காசஸ் என்ன, இதை எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் ஒரு நாட்டின் மன்னனாகட்டும் இல்லை ஒரு அமைச்சராக இருக்கட்டும் இந்த முடிவை எடுக்க வேண்டும். பார்த்து செயல் ஓகேங்களா. இதுல தொடை விகற்பம் எதுவும் வருது. முடிவும் முற்றியாங்கு, முடிவும் முற்றியாங்கு 1 3. பொழிப்பு மோனை, வேற ஏதாவது வருதா? அடி எதுகை, இணை எதுகை. இதை பற்றின டீட்டெயில்டான வீடியோஸ் நம்ம முதல் கிளாஸ்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது யாப்பிலக்கணத்தில் இந்த தொடை விருப்பம் பற்றி நம்ம டீட்டெயில்டாக நடத்தியிருக்கோம். அதற்கான லிங்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ தெரியல தொடை விருப்பம் எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க சார் அப்படின்னு தெரியல அப்படின்னா அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. அடுத்த குறள் பார்க்கலாமா? செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். அதாவது ஒரு செயலில் ஈடுபடுகிறவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் தான் அந்த செயலை நம்ம செய்யணும் ஓகேங்களா. எனக்கு தோணுச்சு இந்த விஷயத்த நான் செய்யணும்னு நினைச்சேன்,
நான் செஞ்சிடறேன் அப்படின்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஏகப்பட்ட இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டியதாக வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டாகவும் அமையலாம், மேக்ஸிமம் நெகட்டிவ் ரிசல்ட்டாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஒரு பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்லேயே வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இருக்காங்க. அந்த ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் கஷ்ட நஷ்டத்தை பார்த்தவங்க, அதே துறை சார்ந்த, ஓகேங்களா, தொழில் நிறையா தொழில் இருக்குது. ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு ஒரு கார்மெண்ட்ஸ் நான் போடுறேன் அப்படின்னா அதை அந்த அந்த விஷயத்தை நான் செய்யும் போதே வந்து பார்த்தீங்க அப்படி அதற்கு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா அந்த துறையிலேயே இருப்பவர்களை போய் சந்திச்சு இந்த துறையில் இருக்கக்கூடிய சாதக பாதகம் என்ன, இந்த தொழில் நான் செய்யறதுனால எனக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, இதை நான் தொடர்ந்து செய்யும் போது எனக்கு என்னென்ன மாதிரி இடைஞ்சல்கள்லாம் வரும், இதை நான் செய்யறதுனால எனக்கு ப்ராஃபிட்ல போய் நான் நிற்பேனா இல்லை லாஸ் ஆகுமா அப்படின்னா நீங்க எந்த மாதிரி இந்த இதில் வந்து உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் தான் அந்த விஷயங்களெல்லாம் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமா, ஓகேங்களா, அதுக்கு போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதில் வரக்கூடிய ஆட்கள் பிரச்சனை, ஓகேங்களா, ஸோ என்ன ஸ்டாக் எதை நிற்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம ரீசேல் பண்ணுறது, இது எல்லா பிரச்சனையும் பார்த்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுக்கலாம், தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கலாம். ஓகே, இந்த விஷயத்த நம்ம செய்யலாம், இல்லை இந்த விஷயத்த நம்மளால செய்ய முடியாது, ஏன்னா இதை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்களுடைய அறிவுரையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன், என்கிட்ட பணம் இருக்குது, உடனே நான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கடைசியில் என்ன பணத்தை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்களோ அது கடைசியில் ஒரு 10 பைசா கூட உங்கள் கைக்கு ரிட்டர்ன் வராது. ஓகேங்களா? அப்போ செய்யறதுக்கு முன்னாடி தெளிவாக ஆராய்ஞ்சு யாருக்கிட்ட கேட்கணுமோ அந்த அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். செய்வினை செய்வான் செயல்முறை, அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். செய்வினை அப்படின்னா செய்கின்ற செயல், செய்கின்ற செயல். செயல்முறை அப்படின்னா அதை செய்கின்ற முறை. ஒரு தொழிலை செய்யறோம் அப்படின்னா அதற்குன்ட்டு ஒரு முறை இருக்கு, இப்படிதான் செய்யணும், இதுதான் மெத்தடு அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாவே எதுக்காக ஸ்கெடியூல் போட்டு படிக்கிறோம், அதுதான் மெத்தட், அதுதான் வழிமுறை. இப்படி நீங்கள் படிச்சீங்கன்னா தான் இந்த சிலபஸை இந்த டைம் பீரியடுக்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் அதை செய்கின்ற முறை தான் வந்து அந்த ஸ்கெடியூல். ஓகேங்களா? அவ்வினை அச்செயல், உள்ளறிவான் உள்ளம் கொளல். உள்ளறிவான் அப்படின்னா அதுல இருக்கிற பிரச்சனையை அறிஞ்சவன், ஓகேங்களா, அதுல தன்மையை அறிந்தவர், இந்த விஷயத்துல இருக்கக்கூடிய தன்மையை அறிந்தவர். உள்ளம் கொளல், அவருடைய மனதில் இருக்கக்கூடிய கருத்தை அறிய வேண்டும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து தொடை விருப்பம் பாருங்க. செய்வினை செய்வான் செயன்முறை 1 2 3, இந்த 3 சீர்லையும் முதல் எழுத்து ஒன்றி வருது, அப்பது கூலை மோனை. அதே மாதிரி பாருங்க, இரண்டாவது எழுத்தும் இந்த 3 சீர்லையும் ஒன்றி வருது, அப்ப அது கூலை எதுகை. உள்ளறிவான் உள்ளம் கொளல், இது சீர்மோனை. உள்ளறிவான் உள்ளம், அப்ப சீர் எதுகை. ஸோ இதுல ஏதாவது அணி பயின்று வந்திருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுல எந்த அணியும் பயின்று வரல. ஓகேங்களா? அடுத்த குறள் பார்க்கலாமா? வினையான் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையாத்தற்று. வினையான் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையாத்தற்று. அதாவது ஒரு செயலை செய்யும் போதே, ஓகேங்களா, ஒரு செயலை செய்யும் போதே அதோடு தொடர்புடைய மற்றொரு செயலையும் செஞ்சு முடிச்சிடணும். ஓகேங்களா? ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயலை செய்யும் போதே
அதனோடு தொடர்புடைய இன்னொரு செயலையும் செய்து முடிக்கணும். எது போல, எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நனைகவுள் யானையால் யானையாத்தற்று. நனைகவுள் அப்படின்னா ஈரமான யானையின் கன்னம். ஈரமான யானையின் கன்னம், அதாவது அது எதை மீன் பண்ணுது பாத்தீங்க அப்படின்னா மத யானையை மீன் பண்ணும். நனைகவுள் அப்படின்னா மத யானையை மீன் பண்ணக்கூடிய வார்த்தை. அதாவது யானையோட கண்ணுக்கும் காதுக்கும் இடைப்பட்ட சுரப்பிகளை நீர் வழிஞ்சுது அப்படின்னா அந்த யானைக்கு மதம் பிடிச்சிடும். ஓகேங்களா? அப்படிப்பட்ட மத யானைய, மதம் பிடித்த யானையை கொண்டு யானையை கட்டுவது போன்றது, இன்னொரு யானையை கட்டுவது போன்றது. எப்படி ஒரு செயலை செய்யும் போதே அதனோடு தொடர்புடைய இன்னொரு செயலையும் செய்யறோமோ அதற்கு என்ன கம்பாரிசன் பாருங்க. எப்படி மத யானையை கொண்டு இன்னொரு யானையை நம்ம பிடிச்சி கட்டுறோமோ அது போலதான் பாத்தீங்கன்னா ஒரு செயலை செய்யும் போதே அதனோடு தொடர்புடைய இன்னொரு செயலையும் நம்ம செய்ய வேண்டும். வினையான் அப்படின்னா செயலால். வினையாக்கி கோடல் அப்படின்னா செயல் ஆகும்படி செய்து கொள்ளுதல். செயல் ஆகும்படி செய்து கொள்ளுதல். கோடல் அப்படின்னா செய்து கொள்ளுதல். நனைகவுள் அப்படின்னா மத யானை. ஏன்னா பாத்தீங்கன்னா யானையோட கண்ணுக்கும் காதுக்கும் இடைப்பட்ட சுரப்பில வழியக்கூடிய நீர், ஓகேங்களா, அதுதான் மத நீர்னு சொல்றோம். அந்த நீர் வழியும் போது யானைக்கு மதம் பிடித்து விடும். அப்படி மதம் பிடித்த யானையை கொண்டு, யானையால் அப்படின்னா மதம் பிடித்த யானையை கொண்டு யானையாத்தற்று, இன்னொரு யானையை கட்டுவது போன்றது. இதுல தொடை விருப்பம் பாருங்க. வினையான் வினையாக்கி, முதல் இரண்டு சீர்லையும் முதல் எழுத்து ஒன்று வருது, இணை மோனை. முதல் சீர்லையும் இரண்டாவது சீர்லையும் நான்காவது சீர்லையும் இரண்டாவது எழுத்து ஒன்று வருது. அப்ப அது கீழ்கதுவாய் எதுகை. இதுல பாத்தீங்கன்னா சீர் மோனையும் வருது, சீர் எதுகையும் வருது. இது போக பாத்தீங்கன்னா அடிமோனை, அடி எதுகையும் பயின்று வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா தொடை விருப்பத்தில் இந்த குறள்ல வந்திருக்கு. இது போக பாத்தீங்க அப்படின்னா அற்று அப்படின்ற ஓம உறுப்பு இங்க இந்த குறள்ல வெளிப்படையா வந்திருக்கு. அப்ப இது என்ன அணி? ஓமை அணி. இந்த அற்று அப்படின்றது என்ன நமக்கு மீன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன மாதிரி பொருளை தரக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா போன்றது அப்படின்ற பொருளை தரக்கூடியதுன்னு பாருங்க. விளக்கத்திலேயே இந்த போன்றதுன்றது, அற்று அப்படின்றது நமக்கு போன்றது அப்படின்ற சொற்பொருள்ல நமக்கு வரும். அப்ப இந்த அற்று அப்படின்றது நமக்கு ஓம உருபு, அதனால இது ஓமை அணி. அடுத்த குறள் பார்க்கலாமா? நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொளல். நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொளல். அதாவது நட்டார்க்கு அப்படின்னா நண்பர்களுக்கு, ஓகேங்களா, நண்பர்களுக்கு, நம்மளுடைய நண்பர்களுக்கு நல்லது செய்வதை விட விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொளல். அதாவது ஒட்டாரை அப்படின்னா பகைவருடன் கூடாதவர்கள், ஓகேங்களா. அப்ப பகைவருடன் கூடாதவர்கள் யாரு? நமக்கு பகைவர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கும், அந்த பர்சனுக்கும் பாத்தீங்கன்னா அவரும் பகைவரா இருக்காரு. அப்ப என்ன கான்செப்ட்? எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் தான் அது, ஓகேங்களா. அந்த மாதிரி ஆட்கள் கூட ஒட்டி கொள்ளல், நம்ம நட்பு கொள்வதுதான் விரைந்து செய்ய வேண்டிய விஷயம், ஓகேங்களா. நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொள்ளல். ஒட்டாரை அப்படின்னா பகைவரோடு கூடாதவர், நம்மளுடைய பகைவரோடு நட்பு கொள்ளாதவர். ஒட்டிக்கொள்ளல் அப்படின்னா நட்பாகி கொள்ள வேண்டும். ஒட்டிக்கொள்ளல்னா நட்பாகி கொள்ள வேண்டும்.
ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய நண்பர்களுக்கு நல்லது செய்வதை காட்டிலும் விரைந்து நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன, நம்மளுடைய பகைவரோடு கூடாதவர் அவர் கூட வந்து நம்ம நட்பாகி கொள்ளணும். அந்த விஷயம் தான் நம்ம உடனே செய்யணும். ஓகேங்களா. இதை வந்து ஒரு நாட்டுக்கு நம்ம வந்து இந்த குறளை பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப எளிமையா விளங்கும். ஓகேங்களா. ஒரு நாடு இருக்குது, இன்னொரு பகைமை நாடு இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி எடுத்துக்கோமே, இந்தியாவுக்கு வந்து ஒரு சீனா வந்து என்னதான் வந்து நம்ம வெளியே வந்து பேசிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பனி போர் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரிதான் சீனா அப்படின்றது நமக்கு ஒரு எதிரி நாடு கணக்குல வச்சுக்கோங்க. அப்ப இந்தியாவோட எதிரி நாடு சீனா, அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் வந்து சீனா வந்து எதிரி. அப்ப நம்ம என்ன பண்றோம், நமக்கு நட்பு நாடுகள் இருக்கு, இலங்கை, மியான்மர், அந்த மாதிரி நட்பு நாடுகள் இருக்கு. அவங்களுக்கு நல்லது செய்யறதை காட்டிலும் அமெரிக்காவுடன் நாம் நட்பு கொள்வதுன்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இது நாட்டோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. அப்போ ஒரு நாட்டின் தலைவன் இந்த மாதிரி தான் முடிவு எடுக்கணும் அப்படின்றதான் வள்ளுவர் இந்த குறள்ல நமக்கு சொல்லியிருக்காரு. அடுத்த குறள் பாருங்க. உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைவரின் கொள்வர் பெரியார் பணிந்து. உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைவரின் கொள்வார் பெரியார் பணிந்து. தம்மை விட வலிமையானவர்களை எதிர்ப்பதற்கு தம்முடன் இருப்பவர்களை அஞ்சும் போது தாம் எதிர்பார்க்கும் பலன் கிட்டுமானால் அவர்கள் வலியோரை வணங்கி ஏற்றுக்கொள்வார்கள். ஓகேங்களா. இதையும் ஒரு நாட்டோட தான் நம்ம பொருத்தி பார்க்கணும். இப்ப ஆளும் உரை சிறியார், உரை சிறியார் அப்படின்னா ஆளும் இடம் சிறிதலை உடையவர், அதாவது ஒரு சின்ன நாடுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா. ஒரு சின்ன நாட்டை ஆளக்கூடிய அரசர். ஆளும் இடம் சிறிதளவு உடையவர். ஆளுமிடம் சிறிதளவு உடையவர் ஒரு படை பலம் மிக்க பெரிய ஒரு அரசனோட போரிடுறதுக்கு வந்து தயாராகிறாங்க அப்படின்னா அவங்க கூட இருக்கிறவங்களே அதுக்கு நடுங்குறாங்க. ஓகேங்களா. உள்நடுங்கள், தம்மவர் அஞ்சுதல், தம் கூட இருக்கிறவங்களே வந்து அவர் இந்த மாதிரி வந்து பெரிய நாட்டோட போரிடுவதற்கு அஞ்சுகிறார்கள். அப்படிங்கும்போது அந்த நாட்டோட, அந்த சின்ன நாட்டோட அரசன் வந்து போரிட முடியுமா? முடியாது. ஓகேங்களா. அதுக்கு உதாரணமா புலிகேசி படத்தை சொல்லலாம். இம்சையரசன் 23ஆம் புலிகேசி படத்தை நம்ம சொல்லலாம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளைக்கொடி வேந்தன்ற பேரே அவருக்கு கிடைக்கும். யாருக்கு? வடிவேலுக்கு வந்து வெள்ளைக்கொடி வேந்தன்ற பேரே கிடைக்கும். ஏன்னா அவரு பெரிய படைபலம் மிக்க நாடு. இது வந்து சும்மா உதார் விட்டுட்டு இருக்கு, ஒரு சின்ன நாடு. ஓகேங்களா. வலிமை கிடையாது, வீரம் கிடையாது, உள்ள கூட இருக்கிறவங்களே வந்து அஞ்சு நடுங்குறாங்க அந்த பெரிய படைபலம் மிக்க மன்னனோடு போரிடுவதற்கு. அப்ப என்ன பண்ணணும்? வெள்ளைக்கொடியை தூக்கிட்டு போய் சமரசம் பேசி சமாதானம் பணிஞ்சிட வேண்டியதுதான், காலிலே விழுந்து பணிஞ்சிட வேண்டியதுதான். ஓகேங்களா. அஞ்சி குறைவரின் அப்படின்னா பயந்து. ஓகேங்களா. போரிடுவதற்கு பயந்து. குறைவரின் அப்படின்னா உடன்பாடு செய்து கொள்வது, சமரசம். ஓகேங்களா. உடன்பாடு செய்து கொள்வது. அதனால நமக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்குதுப்பா, இந்த மாதிரி உடன்பாடு செஞ்சு கொள்றதுனால வந்து நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குது. ஓகே, நம்மளால போரிடவும் முடியாது, அப்ப என்ன பண்றது? ஓகே, அவரிடம் மண்டியிட்டு சரணாகதி அடைவது. உடன்பாடு செய்து கொள்வர் பெரியாரை பணிந்து, அதாவது படைபலம் மிக்க அரசனிடம் பணிந்து சரணாகதி அடைவது. தம்மை விட வலிமையானவர்களை எதிர்ப்பதற்கு தம்முடன் இருப்பவர்களே அஞ்சும் போது தாம் எதிர்பார்க்கும் பலன் கிட்டுமானால் அவர்கள் வலியோரை வணங்கி ஏற்றுக்கொள்வார்கள். இதுல தொடர் விருப்பம் பாருங்க. உரை சிறியார் உள்நடுங்கள், முதல் இரண்டு சீர்லையும் முதலெழுத்து ஒன்றி வருது, அப்ப இணை மோனை. அதே மாதிரி உரை சிறியார் குறை பெறின், ஒன்றாவது சீர்லையும் நான்காவது சீர்லையும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருது, அப்ப ஒரு எதுகை. ஓகேங்களா. இதுலயும் எந்த ஒரு அணி இலக்கணமும் பயின்று வரல. ஸோ இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வினை செயல் வகை அதிகாரத்தை இந்த கிளாஸை நம்ம இதோட முடிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நான் நம்புறேன். ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம சொன்ன விளக்கங்கள் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்றதையும் நான் நம்புறேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்குவீங்க. ஸோ நம்மளோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு
கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும். ஸோ ஈவன் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஒரு சில வீடியோஸ் மிஸ் ஆகுதுன்னா கூட நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.